நீங்க கோயில் உள்ள போகும்போது என்ன சொன்னாங்க? சாப்பிட போனோமா, அப்போ நீங்க வர வேண்டாம், உனக்கு அடிச்சே போட்டுரும் அப்படி சொன்னாங்க. கோயில் உள்ளே விடலையா? சமபந்தி உணவுன்னு அப்புறம் என்ன மயத்துக்கிட வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் சாதியே இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த வீடியோ எடுத்து போய் காமிங்க. என்ன நடந்திருக்குன்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவோட நினைவு நாள். அன்னைக்கு திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் கோவிலில் சமபந்தி விருந்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க. இதில் அனைவரும் சமமாக உட்காந்து சாப்பிட்றது இந்த நிகழ்வே. இந்த பந்தி ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே சாப்பிட தான் முதல்ல போவாங்க. அதே போல தான் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த 5 சின்ன பசங்க சாப்பிடலாம் போயிருக்காங்க. அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வழியில தடுத்து நிறுத்தி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கடைசியாக நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பசங்களும் கடைசியாக சாப்பிடலான்னு பசி மயக்கத்திலே நின்று இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 5 சின்ன பசங்களையும் கூட்டுக்கிட்டு போய் தன்னோட சொந்த செலவுல அந்த 5 பசங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல உணவு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் யாரு என்னன்னுலாம் தெரியல. ஆனா அந்த மனுஷனுக்கு நல்ல மனசு இருக்குன்னு மட்டும் தெரியுது. இந்த மதம் சாதி எல்லாமே ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, அது ஒவ்வொரு கட்சியோட கொள்கையில மட்டும்தான் இருக்கே தவிர நடைமுறையில எதுவுமே இல்ல. இதெல்லாம் நடைமுறையில இல்லாதனால தான் இன்னும் சில கட்சிகள் ஆட்சியிலே இருக்கு.